ஹரியோம், வணக்கம். சிந்திக்க சில துளிகள். நம்ம நாட்டுக்கு 2 பெயர் இருக்கிறது. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாரதம். பாரதம் என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த நாட்டை ஒரு காலத்தில் பரதன் என்ற ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். அவனுக்கு 4 பிள்ளைகள். பரதனுக்கு வயசாகிவிட்டது. ஆனால் 4 பிள்ளையிலும் யாரையும் முடிசூட்டக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. ஒருத்தன் குடிகாரன், ஒருத்தன் சூதாடி, ஒருத்தன் பெண்கள் விஷயம், இன்னொருத்தன் அப்படி 4 பேரும் பொறுப்பற்றவர்கள். ஆகவே சமுதாயத்தை, நாட்டு மக்களை அனைவரையும் ஒரு வேள்வி நடத்தி கூட்டினான். அந்த கூட்டத்தில் ஒரு போட்டி வைத்து ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்தான். அவன் இந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய வாரிசாக அறிவித்து அவனுக்கு தன்னுடைய அரசர் பதவியை கொடுத்து முடிசூட்டி வைத்தான். அப்படிப்பட்ட பரதன் வாழ்ந்த நாடு, அந்த மகான் வாழ்ந்த நாட்டைத்தான் இது பரத நாடு என்று சொல்வார்கள். இந்த இந்தியா என்று பெயர் எப்படி வந்தது? இது வெள்ளைக்காரன் வைத்த பெயர். இந்தியா என்று அவன் வாயில் வரவில்லை என்றால், அதாவது இப்போ உதகமண்டலம் என்று பெயர் இருக்கிறது. அது உதகமண்டலம் அப்படின்னு சொல்ல முடியாதனால ஊட்டி அப்படின்னு இல்லையா? அதுபோல் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு வாயில் வரலைன்னா இந்தியா அப்படின்னு அவன் சொன்னதுனால இந்தியான்னு பெயர் வந்தது. ஆகவே இது பாரத நாடு, ஒரு புண்ணியவான் வாழ்ந்த நாடு. ஆகவே அவனுடைய பெயர்தான் பாரதம். நன்றி, வணக்கம்.